இனியவர்களே, உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பிரியமுள்ள சகோதரர் சகோதரிகளே, தமக்கு அஞ்சி நடப்போரையும் தன் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்கிச் சென்றார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் வாசகமாக அமைகின்றது. புனித பேதுருவின் வார்த்தைகளை கேட்டு ஒரே நாளில் 3000 பேர் மனமாற்றம் அடைந்தனர். புனித சவேரியாரின் வார்த்தைகளை கேட்டு ஒரே நாளில் 5000 பேர் மனமாற்றம் அடைந்தனர். தூய பவுலின் வார்த்தைகளை கேட்டு ஒரே நாளில் பலர் மனமாற்றம் அடைந்தனர். இம்மக்கள் மனமாற்றம் அடைந்ததற்கு மிக முக்கிய காரணம் இவர்கள் உயிர்த்த இயேசுவின் மேல் கொண்ட நம்பிக்கையும் அவரது உயிர்ப்பு தந்த உறுதியும் தான் காரணம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் மகதல மரியா இயேசுவின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு அவர் மீது அன்பு கொண்டு அவரை காணவில்லையே என்று கதறி அழுகின்றார். இந்த ஆர்வமும் அந்த உயிர்த்த இயேசு தந்த உறுதியும் அவளை இயேசுவை காணச் செய்கின்றது. தேடல் உள்ள உயிர்களிடமே வாழ்வில் சுவையும் பசியும் இருக்கும் என்ற ஒரு கவிஞரின் வரியை நாம் நினைவு கூறுவோம். மகதல மரியாவின் தேடல் இயேசுவை காணச் செய்தது. உண்மைக்கான தேடலாய் இருந்தது, சத்தியத்திற்கான தவிப்பாய் இருந்தது, நேர்மைக்கான உத்வேகமும் இருந்தது. எனவேதான் இது அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமுமாய் இயேசுவை காண வைக்கின்றது. உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப மகதல மரியா உயிர்த்த இயேசுவை நம்பி இருந்ததால் இயேசுவின் பேரன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் உயிர்த்த இயேசுவை நம்புவோம், இயேசுவை தேடுவோம். நமது தேடலுக்கான விடை இயேசுவே, நமது தேடலுக்கான வழி இயேசுவே, நமது தேடலின் ஊற்றும் இயேசுவே. நானே வழியும் உண்மையும் ஜீவனுமாய் இருக்கின்றேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை நினைவு கூறுவோம். உயிர்த்த இயேசுவை நம்பும்போது நமது வாழ்வில் வெற்றி நிச்சயம். இதுவே நமது வாழ்வின் லட்சியம். உயிர்த்த இயேசுவின் சாயல் சத்தியம். மகதல மரியா உயிர்த்த இயேசுவை கண்ட முதல் சாட்சி ஆனார். நாமும் இயேசுவையும் தேடுவோம், பிறரையும் காண வைப்போம், இயேசுவின் சாட்சிகளாவோம்.